லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. എല്ലാം റഹ്മാൻ എല്ലാം അറിയാന ഇമ്മയും മറുമയും വെറ്റിയും അള്ളാഹ് കൊടുത്ത് റഹ്മത്ത് ചെയ്ത നല്ലവയാളുകൾ നാദാക്കൾ കൂട്ടത്തിൽ നമ്മെല്ലാം ആക്കിയെടുക്കുവാനാകെ ഇപ്പോഴത്തെ കടയിച്ച് നേരത്തിൽ ഓടുമ്പോൾ മൂന്നിമുടിപ്പ് അറിയത് ഖലീലുള്ളാഹി ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാത്തു വസ്സലാം അവர்களுം അല്ലാഹു തആല കഅബത്തുള്ളാഹി കെട്ടുംപടി ഉത്തരവുകൊണ്ടാണ് മൂത്തരവുകൊണ്ടാണ് ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാം ഉദവിയാക മകൻ ഇസ്മായിൽ അലൈഹിസ്സലാം ഒത്തുழைப்பு കൊടുக்க வேண்டும் അല്ലാഹു ഉത്തരവ് போட்டார். இப்போ கடைசி சொன்ன வார்த்தைகள் இதுதான். இந்த செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லி காட்டிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு ஏதோ நீங்க அதை செய்யுங்க, இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம எதுவும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. யோசனையோடு செய்ய வேண்டிய மெதுவாக செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் உண்டுதான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு திட்டவட்டமாக இப்படிதான் செய்யணும் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டார். இனி அந்த விஷயத்தில் யோசிக்க தேவையில்லை. இப்ப நடந்து வரக்கூடிய பாடம் எத்தாவது 11 காலத்து இந்த பூமி ஆரம்பமாக எப்படி படைக்கப்பட்டது, வானம் எப்படி படைக்கப்பட்டது, மலைகள் எப்படி படைக்கப்பட்டது, கடல்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, இது சம்பந்தமான செய்திகள் தான் இப்ப பாடம் நடந்து வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், வெள்ளிக்கிழமை சுபையில் எப்போதும் நாம் ஓதி வரக்கூடிய சாமி முகர்கள் சுபையிலே 2 ரகத்திலே 3 ரகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சுண்ணத்து என்று கருதப்படக்கூடிய அலிஃபிலாமின் சொல்லலாம். அலிஃபிலாமின் சூறா, அந்த சூறாவில் பார்க்கலாம், خلق السماوات والأرض في 6 أيام. الله خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام. வானத்தையும் பூமியும் எல்லாம் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தார். அல்லாஹ்க்கு இதுக்கு 6 நாள், அல்லாஹ்க்கு இதுக்கு 6 மணி நேரம், அல்லாஹ்வுக்கு இதுக்கு 6 மினிட், எதுக்கு 6 செகண்ட் தேவையில்லை. உவல்வழி யுகலி யுமியத்து وإلى أمرهم وإنما يقول له كن فيكون. ஒரு வினாடி கூட பார்க்க தேவையில்லை பாரதத்தை படைக்கிறதுக்கு, பூமியை படைக்கிறதுக்கு. இருந்தாலும் அல்லாஹ் இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பாரத்தை கற்பிக்கிறார். என்ன, நீங்க எந்த வேலை செய்யும் போதும் மெதுவாக அவசரப்படாமல் யோசித்து யார் யாருக்கு கண்ணீர் கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நாதாக்களுக்கு கண்ணீர் கொடுத்து முறையோடு நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். அம்மாவுக்கு தேவையில்லை, நமக்கு தான் தெரியும் தானே. இப்போ குரானில் தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை சித்தத்தை ஐயா 6 நாளல்ல 6 வினாடி கூட தேவையில்லை என்று நமக்கு தெரியும். அப்ப எந்த வேலையாயிருந்தாலும் பொதுவாக கிட்டாபுகள் சொல்லப்படும் அது அஜிரத்து மின ஷைத்தான் வத்தஅன்னீ மினர் ரஹ்மான். அவசரப்பட்டு சில வார்த்தைகள் வாயிலிருந்து வருவது, அவசரத்து சில செய்திகள் செய்வது, இது ஷைத்தானுடைய பொருள். எந்த விஷயத்திலும் முறையோட யோசித்து, ஒரு நிக்காக விஷயமாக இருக்கலாம், ஒரு தாபியா விஷயமாக இருக்கலாம், ஒரு பேச்சு பேசக்கூடிய நேரத்தில் திடீரென்ற வார்த்தை வாயில் வந்துவிட்டால் ஒரு ஆபத்தான வார்த்தை, ஏதாவது புகாரி ஷரீஃபுக்கு வரக்கூடிய நல்லடியார்கள் சம்பந்தமாக அவங்க அசருக்கு வர்றாங்க, அசருக்கு ஒன்றும் தப்பா இருக்கு, அது சரி
നമുക്കൊരു തവറുക്കതായി വരുന്നത് ശരിയൊക്കെ നല്ല വിഷയം. ഏതാവത് വരുമാത്ര സംബന്ധമായി പേശുമ്പോൾ ഒരു വാർത്തയിൽ വന്നുവിട്ടാൽ ദഹനപരമായി സുമ്മും കുറിക്കും അവരുടെ അഴിവുക്ക് കാരണമുണ്ട് നാം പറയുന്നു. ഇപ്പൊ നമുക്ക് தெரியாது, ഇന്നില്ലാവട്ടാൽ നാളെ, നാളെ ഇല്ലാവട്ടാൽ മറുനാൾ അവൻ എപ്പോഴും ദുനിയാവിനെ അനുഭവത്തെ തീരുവാൻ അല്ലാഹു അവനെല്ലാം നന്ദിപ്പാനാകട്ടെ. അപ്പൊ എന്ത് വേലയായിരുന്നാലും എന്ത് പേച്ച് പേസിനാലും എന്ത് ചെയ്താലും മുറയോട് യോജിച്ച് സർവ്വവാദം കാട്ടിത്തന്ന அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஏதாவது இஸ்திகாராக்கள் சுண்ணத்தாக்கப்பட்ட விஷயமாக இருந்தால் இஸ்திகாராவுடைய 2 ரக்காத்தை தொழுது அப்படி மெதுவாக தான் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். சரி, அப்படி எல்லா வகையிலும் நமக்கு குர்ஆன் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அந்த வழியை பின்பற்றி செயல்படுவார் அல்லாஹ் செய்வாங்க. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்ததுக்கு பிறகு கடைசி நல்ல வார்த்தை என்ன? இன்னக்கு அந்த சொல்லிகள் உன்னோட உத்தரவு எங்களால் முடிந்தளவு செய்திட்டோம். நீ தவம் செய்வாய், நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ நிச்சயமாக அடையாளர்கள் கேட்கக்கூடிய வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் கடை செய்வார். புகாரி மஜலிஸில் சரி 40 நாள் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் முடிகிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் 88-90 வருஷங்களாக அந்த காலத்தில் பெரிய பெரிய வரலாற்று நாதாக்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த மாபெரும் குடும்பத்து நல்ல நிலையில் கடைசி வரை நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான அரசியல் குழப்பங்களோ அல்லது வேற ஏதாவது காரணங்களோ ஒன்று பூந்து விடாமல் கண்ணீர் கொடுக்க வேண்டியது கண்ணீர் கொடுக்கப்பட்டு எந்தெந்த விஷயத்தில் விலமாக்கள் கட்டுப்பாடு இருக்க வேண்டுமோ அதை விலமாக்கள் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்து விட்டு அப்படிப்பட்ட மஜ்லிஸ் நீ நடத்துவதற்கு உதவி செய்வாக என்ற துஆதான் நாம் துஆ செய்ய வேண்டும் என்று சரியல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ நமக்கு பாடம் தருகிறது. அப்படியே செய்வதற்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக இனி இன்ஷா அல்லாஹ் புகாரி ஷரீஃப் ஏதோ ஒரு 17-18 நாட்கள் தான் இந்த வருஷத்தை பொறுத்தவரை நடக்க இருக்கிறது. அடுத்த ஆண்டுகளும் இதை விட நல்ல சிறந்த முறையில் அல்லாஹ் நடத்தி வைப்பதாக சில முக்கியமான விஷயங்கள் அடிக்கடி வரும்போது நமக்கு பார்த்தால் பொருட்கள் தெரியாது. ஆனால் உண்மையிலே பொருட்கள் இருக்கதான் செய்யும். அது பழக்கமாக சொல்றதுக்கு பாடம் நடத்தக்கூடிய நல்ல சாதனைதான் முடியும். இப்போ பள்ளி சம்பந்தமா சொல்லப்பட்ட பள்ளி இந்த பள்ளி சத்தம் போடக்கூடிய நேரத்தில் இது ஒரு நல்லதுக்கு அடையாளம் உண்டோ கெட்டதுக்கு அடையாளம் உண்டோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் சமயம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு செய்தி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளி கட்டினா அம்மா நல்ல ஒருங்களா அவ்வளோ பாதுகாப்பான இதற்கு சிறப்பு காவலர்கள் பேச வேண்டிய பேச்சு. மூங்கிலுக்கும் பள்ளிக்கும் எந்த விதமான தொடர்பும் அவ்வாறு ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏதாவது ஒருவர் நான் பேசக்கூடிய பேச்சு உண்மை என்று நிரூபித்து காட்டாங்க பள்ளியை ஆண்டதாக காட்டால் அவருக்கு பெரியவன அதுக்கு வழியை கண்ட கொல்லுங்க சொல்லலாம். அவர் காரணம் சொன்னா பையனோடி பள்ளி கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் கொடியாதனாக சிலாத்தின் மிகப்பெரிய கொடிய புறம் பேர் சொல்லக்கூடிய அந்த புறம் மிகப்பெரிய எதிரியாக நம்புவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எப்படியும் நெருப்பில் போட்டு அழைக்கப்பட்ட திட்டத்தில் ரொம்ப ரொம்ப திட்டம் போட்டு ஒரு நாளுக்கும் நெருப்பில் ஊட்டி எப்படி அந்த நடத்தலும் நிறைந்த அந்த காலம் அந்த காலத்தில் ஜாகிரியா காலம் அறியாமை நிறைந்த காலம் ஏதாவது ஒரு சில வீடுகளில் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்துட்டாக்கா ஒரு வயதுப்போக்கு வந்தா அந்த காலத்தில் அந்த காலமான அந்த பெண்மணிகள் இப்ராஹிமை கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த நெருப்புக்கு இந்த நெருப்பை மூட்டுவதற்கு ஒரு கட்டு விறகு நான் கொடுக்கலாம் என்று நன்றி கவனிச்சுட்டேன்.
இப்படியெல்லாம் செய்யக்கூடிய மூட நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. சரி, ஏதோ நம்ம என்னமோ பற்றி பார்த்தா அவன் கையில தான் ஆட்சி, அவன் கையில தான் அதிகாரம். அப்படிப்பட்ட நெருப்பு 2 மைல் 3 மைல் தூரத்தில் ஒரு பறவை பறந்தால் இந்த நெருப்பின் வெப்பத்தில் அது சத்து நீளப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்பு. அந்த நெருப்பில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசப்பட்டார்கள். ஆறுபட்டவர் சைத்தான் மன்பூர் பண்ணார். என்ன ஆனது? ஒன்றுமே நடக்கல. சந்தோஷமாக இந்த நேரத்தில் பல மலாயிகத்தோடு வந்து கேட்டாங்க. உதாரணமாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மழை, காற்று, இதே மாதிரி இடி, மின்னு, இந்த பொறுப்பெல்லாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் தான் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறார். நீங்க ஏதாவது உத்தரவு போடுங்க, நான் சொன்னால் காற்று எதுவும் செய்யும். காரணம் காற்று பொறுப்பு கையில் வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க சொல்லிட்டாக்கா, ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டாக்கா, இந்த நெருப்பு இங்கேருந்து கொண்டு போய் யாருக்கு ஏற்பாடு செய்தாலும் ஏற்பாடு செய்தாலும் அன்பு செய்தான் அந்த நம்மளோட வீட்டுக்குள்ள கொண்டு போடுற ஒரு பெர்மிஷன் மட்டும் தான் தேவை. இதே மாதிரி பரமரக்களும் வந்து கேட்டாங்க. எல்லாம் ஒரே பதில், நெருப்பில் கிடந்த நெருப்பா தெரியல. நல்லொரு பூஞ்சோல ஒரு சந்தோஷமான பூந்தோட்டத்தில் சந்தோஷமா படுத்திருக்கிறார். ஒவ்வொரு மரத்திலும் வந்து கேட்ட நேரத்திலும் சொன்ன ஒரே பதில், அம்மா அந்த பிரதேசத்தை ஆதரவு நினைக்கா, நீங்க எனக்கு ஏதோ உதவி தேவைப்பட்டால் நீங்க உங்கள்கிட்ட கேட்க சொல்லி வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய உதவி இல்லை, எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை என்று என்ன கொடை ரப்பு எனக்கு தெரியும். அதை நான் கேட்காமலே அவன் செய்வோம். ஒவ்வொரு வழக்கத்தில் இருந்த பதில், என்ன கொடை தரப்புமே அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த நெருப்பில் நான் போடப்பட்டதும் இவன் பண்ணக்கூடிய அட்டகாசங்களும் உங்க உதவி எனக்கு தேவையில்லை. யாரை பார்த்து பேசுறது? ஒரு மலக்க பார்த்து பேசுறது. அந்த நேரத்தில் அல்ல என்ன செய்தார்? ஒன்றும் ஆவல், எந்த வசதியும் ஏற்படலாம். ரொம்ப சந்தோஷமான முறை அதுவும் அவர் உத்தரவு. நெருப்பு அப்படியே சூடு இல்லாம சந்தோஷமான மனதில் ஆக சொல்லி அப்ப அவர்கள் உத்தரவு. சந்தோஷமா வெளியே வந்தாங்க. எந்த கஷ்டமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் அந்த நெருப்பில் கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி வந்த வார்த்தை என்ன? ஹஸ்பியல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வரப்புல் அர்ஷில் அலீம். என்னுடைய அனைத்து பொறுப்புகளும் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பு ஒப்படைத்து விட்டார். அல்லாஹ் பொறுப்படுத்தி கொண்டார். அப்ப காரியத்துக்கு பயப்படும். இதை அந்த கடன் செய்திருக்கிறது. அதுதான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதுக்கும் அதே அர்த்தம் தான். ஹஸ்புனல்லாஹ் என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல் எல்லா விஷயங்களும் பொருளாதார விஷயமாக இருந்தாலும், உடல்நிலை விஷயமாக இருந்தாலும், மனக்கவலைகள் சம்பந்தமாக இருந்தாலும், ஸ்தாபனங்கள் சம்பந்தமாக இருந்தாலும், அரசியல் சம்பந்தமாக இருந்தாலும், எனக்கு எந்தெந்த தேவையோ எல்லா பொறுப்பும் உன்னிடத்தில் உங்களுக்கு மட்டும்தான் ஒப்படைத்து விட்டேன். இந்த அர்த்தம் வரக்கூடிய ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதே அர்த்தம் தான் ஹஸ்பியல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஆகையினால் பந்தியாக இருந்தாலும் சரி, ஓரையாக இருந்தாலும் சரி, வேறு சில பறவைகள் சத்தம் போடக்கூடிய நேரத்திலும் மூமின்களை பொறுத்தவரையிலும் அது நல்லதுக்கு அடையாளம் அல்லது கெட்டதுக்கு அடையாளம். இப்படி எல்லாம் இஸ்லாத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. நான் செய்யறதுக்கு அமல்கள் சந்தோஷமான முறையில் மன சொத்தியோட எப்பவுமே மனசு ஒழுங்காக எந்த வந்தாரு. அது அபிராமன் சக்கரா ஒப்பது சாமம் கல்வரது ரமோதன தவா இதில் பழகா காரணம் மனத்தை பொய்மை கொடுத்தவனாரோ
நான் முதல் நாள் சொன்ன மாதிரி ஞாபகமா இருக்கிறது. ஒரு அரசு சொந்தமானவருக்கு முக்கியமாக கண்டுபிடிக்க பெரியார்கள், நாதாக்கள், சூஃபியாக்கள், இமாம் புகாரி ரலியல்லாஹு போன்ற பெரியார்கள் சொல்லித் தரக்கூடிய வழிகள் உதவாகும் கல்வி சம்சத்தும் பத்திலாபத்தும் விததப்பரில் மானா ஒரு பத்மஜலனா ஒப்பியாமல் எழிலின் மொத்தம் பொருளும் சொந்தமானவர்களுக்கு அதிகமாக உணர்வது வேண்டும். தேவைக்கு மட்டும் சாப்பிட்டு பசி எப்போ இருந்தோ உடனடியாக உணவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் முடிந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் கண்ணியம் கொடுத்த வளமாக்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாதாக்கள், அந்த ஆலயங்களோட அதிகமாக போய்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் புரியவர்கள் காட்டிக் கொடுத்த முறை. செய்வாங்க. கண்ணமில் இஸ்மாயில் பொருட்டா, இஸ்மாயில் பொருட்டா, மற்ற அம்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து பொருட்டா, இமாம் புகாரி ரலியல்லாஹு பொருட்டா, குறிப்பாக செய்யலாம் ரஹமத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னென்ன தேவைகள் நாங்கள் மனதிற்குள்ள வைத்திருக்கிறோமோ அனைத்து தேவைகளும் நீ பொருத்திக் கொள்ளக்கூடிய முறையில் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. பிரச்சனையான வியாதிகளுக்கும் எங்களையும் குடும்பத்தை யாவாரை பாதுகாப்பாயாக. ஈமானுக்கும் முகமிற்கும் கண்ணியத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. இந்த புரிதலுக்கு மஜ்லிஸ் ஆரம்ப காலத்தில் நடத்தப்பட்ட அதே அமைப்பில் கியாமத் வரை நீ நடத்தி வைப்பாயாக. رب زدني علما